எனக்கு என்ன எவனாயிருந்தா எனக்கு என்ன எவனாயிருந்தா எனக்கு என்ன நாங்கள் மர்மம் நாங்கள் வலிமை அவர்கள் விளம்பர சதகாவை எதிர்த்து நிற்போம் என்னை பிடிச்சா பிடி என் முடியை கூட முடியாது நாம் ஒன்று பருவம் நீ கெட்டவன் என்றால் நான் உன் வில்லன் எவனாயிருந்தா எனக்கு என்ன. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இன்றைக்கி இந்த மண்டபஜ்லி ஐஸ் கிளப்பை வந்து இஃப்தாருக்கு அழைச்சிக்கிறார் 1200 பேர் சர்வமத மக்களை. எங்கேக்கு இந்த ரவுலத்துல் உம்மமா மெனிக்க மிதியால் எழுகிறேன். முதல்ல இந்த கிறுக்கன் என்ன பேசுகிறான்னு கேட்டுட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் இந்த இடத்துல சுமார் 1200 பேருக்கு இஃப்தார் வச்சுக்கிறோம். ஊர் பிள்ளைகள், எங்களோட உறவு பிள்ளைகள், எங்களோட மதரசா பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் வெளி மாவட்டத்துல இருந்து 1000 பேர் வராங்க, ஊர்ல இருந்தும் வராங்க. இப்ப நாங்க அதுக்கு ஆயத்துல பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு இது அப்படி ஃபுல் பேக் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு எல்லாரும் நல்ல ஒரு க்ரௌட் வந்து வரும் பாருங்க. இன்னைக்கு எங்களோட இஃப்தாரை இன்ஷா அல்லாஹ் சரியா 5 மணில இருந்து 5:30 இருந்து 6:30 மட்டும் ஃபேஸ்புக்ல லைவா போகும். லைவ் ஸ்ட்ரீம் கட்டாயமா பாருங்க. எல்லாரும் சப்போர்ட் தாங்க. இன்ஷா அல்லாஹ் மற்றவங்களுக்கு அந்த வீடியோ பகிர்ந்து போகும். மை மக்களே, இந்த மண்டபஜ்லி பேசினதை கேட்டீங்க. இஃப்தார் அரேஞ்ச் பண்ணிக்கிறாராம் 1200 பேருக்கு. இஃப்தார்ன்ற பேரில் வந்து திருவிழா வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறான். அதுவும் லைவாக போட போகிறானாம். நாங்களும் பார்த்து கொண்டு தைக்கிறோம். வி ஆர் வெயிட்டிங். இதெல்லாம் என்னத்துக்கு தான் செய்கிறீ? உங்களோட தப்பை மூடி மறைக்கிறதுக்கு. அந்த ஒரு ஓஐசி மற்ற மதகுருமாக்கள் இன்னும் யார் யார் பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள கொண்டு வந்து இவங்க நல்லது தான் செய்கிறாங்கன்ட்டு உலக மக்களுக்கு காட்டுறாங்க. ஏன்னா நேரத்தோடய இவரை டங்கு வார அந்து போச்சு. இவரை ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும் இவனுக்கு கல்னு சொல்லி. ஊர் மக்கள் சொன்னா அந்த மெனிக்க மிதியாலையை தவிர அந்த பண்டார கொஸ்வத்தை மற்ற ஏரியா மக்களுக்கெல்லாம் தெரியும் இவன் யார் சொல்லி. நீ லைவ் போடுறாச்சா, அதையும் நாங்கள் பார்த்து கொண்டு தைக்கிறோம். மண்டபஜ்லி, நீ யாரை கொண்டு கூத்து போட்டாலும் எவ்வளோ பெரிய பெரிய ஆள்களை கொண்டு உண்ட கெத்தை காட்டினாலும் வி டோன்ட் கேர் தெம் ஈவன் அவர் டெக் டஸ். எங்களோட கால் தூசிக்கும் நாங்கள் அவ்வளோ கணக்கெடுக்க மாட்டோம். ஊதஹெல் ஆதே டு அஸ். எங்களுக்கு அல்லாவை தவிர வேறு யாரும் பெரிய ஆள் இல்லை. மற்றது இதில் வார நல்லவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்களுக்கு உன்னையை பற்றி தெரியாது, உன்னையும் அந்த அம்ஜத் பேபியை பற்றி தெரியாது. உங்களோட கெத்தை காட்டுறதுக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கிறீங்க. பரவாயில்ல, லைவ் வீடியோ போட போறியா ராஜா? நீ அங்கால லைவை போடு, நாங்கள் இங்கால ஹைலைட்ஸை காட்டுறோம். இந்த இஃப்தாருக்கு வர 1200 பேர் வருவாங்களோ தெரியா. 1200 பேருக்கும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். யார் யார் வாரீங்களோ எல்லாத்திர மூஞ்சும் எங்களோட NKKN பேஜில் வரும். அதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. sorry.com. மற்றது இன்னொரு முக்கியமான ஒரு போஸ்ட் ஒன்றிக்கு அதை பார்த்துட்டு வாங்க. மை மக்களே, இவன் எவ்வளோ பெரிய ஒரு முனாஃபிக், இவன் எவ்வளோ பெரிய காட்டி கொடுக்குறவன்ட்டு இந்த போஸ்ட்டை பார்த்தாலே தெரியும். நோம்பு பெருநாள் வேஸ்ட்டு, வெசாக் தான் கெத்துண்டு அவனோட பேஜில் போட்டிக்கிறான் 2022. இந்த நேரம் வந்து இவன் வந்து முஸ்லீம் மக்களோட கொஞ்சம் சண்டை கோவத்தில் இருந்தான். அல்லாஹ் இல்லைன்னு சொன்ன தருணம். சுப்பிரி தம்பியேன்னு போட்டிக்கிறான். குழம்பை புதுன்னு சுப்பிரி தம்பியேக்குன்னு வேற போட்டு மேய்க்கிறான். இதை விட என்ன ஆதாரம் வேணும் இவன் முனாஃபிக்னு உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு? நோம்பு பெருநாள் வேஸ்ட், வெசாக் தான் கெத்துன்னு போட்டிக்கிறான். மை மக்களே, எங்களுக்கு ரசூலா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டிக்கிறான். எல்லா மதத்தையும் மதிக்கணும்னு அல்லாவும் குருவான்லாம் இதான் சொல்லிக்கிறான். அதை தான் ஸ்ரீலங்காவில் எல்லா முஸ்லீம்களையும் செஞ்சுட்டு வரான். இந்த நாயை தவிர இவன் என்னோட முஸ்லீம் மக்களே காட்டி கொடுத்தவன். அல்லாஹ் இல்லைண்டு இவனோட வாயிலே சொன்னவன். ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களையும் தீவிரவாதின்னு வேறு இவனோட வாயால் சொன்னவன். இவன் வந்து ஸ்ரீலங்காவில் எல்லா முஸ்லீம்களோட மானத்தையும் வாங்கி கொண்டு இருக்கிறான். இந்த பக்கம் நோம்பு பெருநாள் வேஸ்ட்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டு இஃப்தாருக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறான். இவன் யார் அப்போ? இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இவர் இஃப்தார் முடியும் தானே, அதுக்கப்புறம் நாங்கள் வரோம் ஹைலைட்ஸ். எனிவே, ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் பை.